வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு கோயம்புத்தூர் தொட்டிப்பாளையம் பிரிவில் இருக்கக்கூடிய லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடியே நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம். ரொம்பவே பிரம்மாண்டமாக எப்போ இருந்தோ அதே புது பொலிவுடன் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஸ்கின் கேரும் பார்த்திங்கன்னா அங்கே சேர்த்து பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே தொடர்ந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான பிரிவெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்கின்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வச்சுட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் பிஆர்பி தான் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அதனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா பிஆர்பி செக்ஷன் பண்ணக்கூடிய இடம் தாங்க. ஸோ பிஆர்பிக்காகவே பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு லொக்கேஷனை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லொக்கேஷன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிஆர்பி மட்டும்தாங்க நடக்கும். ஸோ அதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் தனியாகவே இதுக்குன்னு தனியாக ரிசப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஆர்பிக்கு கன்சல்டேஷன் பண்ணுறதுக்குன்னு தனியாக டாக்டர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே டாக்டர் ரூம் கொடுத்து கன்சல்டேஷனுக்காக ஒரு இடமும் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு டைமில் பார்த்திங்க அப்படின்னா 3 பிஆர்பி ஒரே டைமில் பண்ணுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம வந்து இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். இதை பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு விசாலமான ஒரு இடமா இது வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஒரு ஃப்ரீயாக ஒன்று இடமா கொடுத்துருக்காங்கன்றத கண்டிப்பாக அங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 50 பேர் ஒரே டைமில் உட்காரக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா இடத்த கொடுத்துருக்காங்க. அவ்வளோ க்ரௌடு வந்துட்டு தான் இருக்குது. டெய்லி பார்த்திங்கன்னா பிஆர்பிக்கு 150 பேருக்கு குறைவாக யாரும் வந்ததே இல்லை அப்படி தான் சொன்னோம். லாக் புக்கெல்லாம் கூட பார்த்தாச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா யாரும் எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாதுன்றதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம வந்து பிஆர்பிக்கு நம்ம வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு பிளட்டு நம்ம எடுக்கிறதுக்கான இடமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தனி ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல எடுத்து ஒரே இடத்துல பிஆர்பி பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்காதுன்றதுக்காக பார்த்திங்கன்னா தனித்தனியாக அதுக்கான இடத்த ஒதுக்கியிருக்காங்க. 3 இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிஆர்பி நார்மலாக பண்ணும்போது பார்த்தோன்னா படுத்துட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சிலர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மயக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உட்கார வச்சு தான் பிஆர்பி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம முன்ன சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பிஆர்பி பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா 3 ரூம் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதையும். ஸோ ரொம்பவே சூப்பரான இடமா தான் பார்த்திங்கன்னா இதை பார்க்கலாம். ஸோ பிஆர்பி சம்மந்தமான இன்னும் ஒரு சில விஷயங்களும் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிஆர்பி செக்ஷன் பண்ணக்கூடிய டோட்டல் லொக்கேஷனை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிஆர்பி பண்ணுறதுக்கான இந்த லொக்கேஷன் தான் ஒதுக்கியிருக்காங்க. பிஆர்பி ஜிஎஃப்சி இந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு 50 பேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உட்காரக்கூடிய அளவுக்கு இந்த கெப்பாசிட்டியை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சண்டே அப்படின்றதால பார்த்தீங்கன்னா இங்கே இன்றைக்கி லீவ் ஹாலிடேன்றதால பார்த்திங்க அப்படின்னா இங்கே யாருமே க்ரௌட் எதுவுமே இல்லை, யாரும் வரல. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சண்டேல வரக்கூடிய சுச்சுவேஷன்கள் தான் இப்போ வந்து ஃப்ரீயாக எடுத்துருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சியை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெரைல்டு பண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கம் கவர் பண்ணக்கூடிய கைப்படாத இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ்ட் ஜிஎஃப்சி ப்ரோ கிட். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா இது மேட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவோட ப்ராடக்ட் அப்படின்றதால பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நம்பி வாங்கலாம். இதுவும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி தான் தெரிய வேண்டியதில்லை. அதனால் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்டெரைல்டு பண்ணக்கூடிய நீங்கள் இந்த ஜிஎஃப்சி கிட்டோட நீங்கள் உங்களுக்கு பிஆர்பி பண்ணுறாங்கன்றதை கண்டிப்பாக நீங்கள் எங்கே பண்ணாலும் கண்டிப்பாக நோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணிக்கிறேன். அதே போல் இதோட இந்த கிட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 1750 ரூபா வருங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஆர்பி அவங்க பண்ணக்கூடிய இந்த ஜிஎஃப்சி பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இங்கே யாருனாலும் வந்து நீங்கள் ஜிஎஃப்சி பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே ரேட் தான் 2000 ரூபாய் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் போய் பண்ணாலும் இந்த மாதிரி கிட்டு இருக்கா அப்படின்றத ஒரு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டி. அதே போல் பார்த்தீங்கன்னா இதை தேடி நீங்கள் இந்த கிட்ட வந்து உங்களுக்கு ஓப்பனாக காட்டுறாங்களா அப்படின்றத ஒரு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து நார்மல் பிஆர்பி இருக்குது, பயோடின் இருக்குது, இப்போ வந்து அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சி தான் மேக்ஸிமம் பீப்புள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அந்த பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் அந்த இடத்துல பார்க்க போகிறோம். அந்த ஒரு ஏமாறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப். ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய டியூப் என்ன டியூப்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நண்பர்கள்லாம் போகிறாங்க, ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சுக்கிறாங்க, அந்த பிஆர்பி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வரலைங்க, என்னன்னே தெரிலன்னு சொல்லி அவங்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவங்களே கொஞ்சம் யோசிச்சு சரி நம்மளால தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குமான்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு திரும்ப அதே தப்பு பண்ணுவாங்க. ஸோ அங்கே என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எல்லாத்துக்கும் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில இடங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்பிக்கு நீங்கள் போகும்போது உங்கள்கிட்ட இருந்து பிளட் எடுப்பாங்க. பிளட் எடுத்த உடனே நீங்கள் வெளியே போய் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்களும் வெளியே வந்துடுவீங்க. சென்ட்ரல் பீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அந்த சிரஞ்சில் ஏற்றிட்டு அதாவது அந்த பிளாஸ்மா எல்லாத்தையுமே சிரஞ்சில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிடுவாங்க. அந்த எந்த டியூப் யூஸ் பண்ணாங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. இருக்கிற உண்மை இதுதானே. ஸோ எந்த டியூப் யூஸ் பண்ணாங்கன்னே தெரியாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிஆர்பி பண்ணிட்டு வந்துருவோம். கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வரல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா இடத்துல நிக்கிறீங்க. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த டியூப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் நெறைய இடத்துல நெறைய யூடியூப் பண்றாங்க. நெறைய கிளினிக் சொல்லுது. பட் நம்ம தான் அத பார்க்குறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அப்பட்டமாக இல்ல அப்படின்னு தான் உண்மை. விஷயம் என்னன்னா, நீங்க பிஆர்பி எடுக்கிறதுக்கு போகும்போது, அந்த டியூப் உங்ககிட்ட காட்டுறாங்களா? குடுக்குறாங்களான்றத பாருங்க. எந்த கிளினிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குடுக்க மறந்துட்டு இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, நீங்க காசு குடுத்துட்டு நீங்க பிஆர்பி பண்ண போறீங்க. அப்போ நீங்க தான் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து எனக்கு அந்த பிஆர்பி டியூப பார்க்க முடியுமான்னு கேளுங்க. ஒருவேள காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அங்க பிஆர்பி பண்ணாதீங்க. வேற இடத்துல போயிட்டு நீங்க பிஆர்பி பண்ணிக்கங்க. உங்ககிட்ட ஜென்யூனா இருக்கிற இடத்துல. ஸோ அததான் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லப் போறோம். இங்கேயே நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, பிஆர்பி எடுக்கும்போது அவங்க கிட்ட கேளுங்க. அந்த மாரி சார் டியூப்ப பார்க்கலாமா? அப்படின்ற மாரி கேளுங்க. கண்டிப்பா டியூப காட்டுறாங்கன்ற பட்சத்தில அத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கண்டிப்பா டவுட் இருந்தா நமக்கு வாட்ஸ்அப் மூலியமா கால் பண்ணுங்க. பதிலளிக்க காத்துட்டு இருக்கேன். உண்மையாகவும், நேர்மையாகவும் கூட நான். நன்றி.